தமிழ்நாட்டுல காமராஜர்லேருந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதி வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, கக்கன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கக்கன் வந்து ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்காரு. அது மட்டும் அல்லாம தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இந்த கக்கன் வந்து இருந்திருக்காரு. எப்ப இருந்திருக்காருன்னா, 1947 இருந்து 1957 வரைக்குமே வந்து இந்த கக்கன் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியா வந்து விளங்கியிருக்காரு. இந்த கக்கன் வந்து எங்க பிறந்தார்னா, ஜூன் 18, 1908ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள தும்பைப்பட்டி என்னும் ஊர்ல தான் வந்து இந்த கக்கன் வந்து பிறந்தாரு. இந்த கக்கனுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில் அர்ச்சகராக வந்து பணிபுரிஞ்சுட்டு வந்ததுனால, இந்த கக்கனுக்கும் வந்து கடவுள் மீது வந்து அதிகப்படியான நம்பிக்கை வந்து கொண்டிருந்தாரு. இவரு எங்க படிச்சார்னா, திருமங்கலம் அரசு மாணவர் விடுதியில வந்து தங்கி, பிகேஎன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில தான் வந்து படிச்சாரு. இவர் படிக்கும் போதே வந்து காங்கிரஸ்ல வந்து முழுவதுமாக தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொண்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடுதலை போராட்டத்துல வந்து ஈடுபடுறாரு. அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா பறையர்கள் மற்றும் சாணர்கள்லாம் வந்து கோயிலுக்குள்ள நுழைய வந்து தடை விதிச்சிருந்தாங்க. ஆனா அப்போதைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி என்ன பண்ணாருன்னா, அந்த தடையை வந்து நீக்கினாரு. அது மட்டும் இல்லாம இந்த கக்கனும் மதுரையில என்ன பண்ணாருன்னா, இந்த பறையர்கள் மற்றும் சாணர்கள்ல வந்து தலைமை தாங்கி மதுரை கோயிலுக்குள்ள வந்து முற்றுகையிட்டு கோயிலுக்குள்ள வந்து நுழைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் வந்து இந்த கக்கன் வந்து ஈடுபட்டு அலிப்பூர் சிறையில வந்து அடைப்பட்டாரு. இந்த கக்கன் முதலாக 1947ஆம் ஆண்டு சட்டமன்ற தொகுதியில வந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து அதிக இடங்கள்ல இந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. அப்ப ஆட்சியை பிடிச்சும் போது யாரு முதலமைச்சரா வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காமராஜர் தான் வந்து முதலமைச்சரா வராரு. ஆனா காமராஜர் வந்து முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பதவி வகிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ். அப்போ காமராஜர் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சரா வந்து பதவி ஏற்கிறாரு. அப்ப ராஜினாமா பண்ணும்போது இந்த கக்கன் என்ன பண்றாருன்னா, அந்த பதவியை வந்து இவர் ஏற்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கக்கன் வந்து உள்துறை அமைச்சராக வந்து பணிபுரிச்சுட்டு வந்தாரு. இவர் உள்துறை அமைச்சராக பணிபுரிச்சுட்டு வரும்போது தான் வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து இந்தி திணிப்பு போராட்டம் வந்து நடந்தது. சுமார் இதுல வந்து 70 மாணவர்கள் வந்து சுட்டுக் கொண்டாங்க. இந்த கக்கன் உள்துறை அமைச்சராக மட்டும் இல்லாம பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையாகவும் இருந்திருக்காரு. இவர் காலகட்டத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல வைகை அணை, வீடூர் அணை மற்றும் மேட்டூர் அணைகள்லாம் வந்து கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னையில வந்து 2 வேளாண் கல்லூரிகளை வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆதி திராவிட மக்களுக்கு வந்து அரிய சேவா சங்கம் என்ற ஒரு சங்கத்தையும் வந்து இவர் தொடங்கியிருக்காரு. அந்த காலகட்டத்துல பெரியார் இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, கடவுளே இல்லன்னு சொல்லிட்டு இந்துக்களின் புனித கடவுளான ராமருடைய படத்தை வந்து எரிக்கிறாரு. அப்ப இந்த கக்கன் வந்து என்ன பண்றாருன்னா, நீங்க பண்றது வந்து ரொம்ப தப்பு. நீங்க வந்து கடவுள வந்து ரொம்ப வந்து இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரோட வந்து வாக்குவாதம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க இப்படி பண்றதுனால வந்து நீங்க காந்தியடிகளையும் வந்து இழிவுபடுத்துறது என்ன சொல்லிட்டு தெளிவாக வந்து எடுத்து கூறுறாரு. இந்த கக்கன் மாரி ஒரு அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கவே மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் விடுதலை போராட்ட வீரராக இருக்காரு. மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அணையும் கட்டியிருக்காரு. அதனுடைய ஆற்றலாக தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசாங்கம் வந்து 1999ஆம் ஆண்டு ஒரு தபால் தலையை வந்து இந்த கக்கனுக்காக வந்து வெளியிட்டாரு. இந்த டிசம்பர் 18ஆம் தேதி என்ன பண்றாருன்னா, இவர் உடல்நலை குறைவாக வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பலனின்றி வந்து இந்த கக்கன் வந்து உயிரை விடுறாரு.